ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி டேஸ்டி கிச்சன். வாங்க இப்போ டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி போட்டுக்கிட்டேன். நான் வந்து 1.5 கிலோ மீன் குழம்புக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இன்க்ரீடியன்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் வந்து தேங்காய், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் ஆரமாக வந்து வச்சு நம்ம வந்து போட்டு வதக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து பாருங்கள், நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டேன். 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து எங்கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஆட் பண்ணதை வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி வந்து வைக்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நான் வந்து கூட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ வந்து வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போகலாம். பாருங்கள், ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு நம்ம வந்து வடகம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். நீங்கள் கருவேப்பிலை வந்து அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. நான் வந்து இன்னும் 2 கொத்து பாருங்கள் சேர்த்தி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல விழுது, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பாருங்கள், கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாக வச்சுட்டாங்க, மீடியமாக வைங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். இது கூடவே வந்து மீன் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. கல் உப்பு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு நீங்கள் காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்தால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருந்தது, ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு கொதி வந்த பிறகு நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, அந்தளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கூட்டில் வந்து நல்லா வந்து அதெல்லாம் வந்து இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். மீன் குழம்பு வந்து பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுனா, பாருங்கள் மீனோட கண் வந்து வெந்து வெளியே தெரியும் ஒயிட் கலராக. அந்த மாதிரி இருந்தால் மீன் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.